தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கலசப்பாடி செல்லக்கூடிய மலைப்பகுதியில் ஏற்பட்டிருக்கும் காட்டாற்று வெள்ளத்தால் பொதுமக்கள் சிரமமடைந்து வருகின்றனர். சித்தேரி மலைப்பகுதியான கலசப்பாடி, அரசநத்தம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்ததால் மலைகளின் இடுக்குகளில் இருக்கும் ஆறுகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆற்றை கடக்க முடியாமல் அப்பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் தவித்து வருகின்றனர். தொடர்ச்சியாக மழைக்காலங்களில் இதேபோன்று பிரச்சனை ஏற்படுவதால் ஆற்றை கடக்க பாலம் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் திறனற்ற திமுக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து 3வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேச்சிப்பாறை அணையில் 1000 கன அடி நீரும், பெருஞ்சாணி அணையிலிருந்து 500 கன அடி நீரும் திறந்துவிடப்பட்டுள்ளதால் தாமிரபரணி கோதையாறுகளில் பொதுமக்கள் இறங்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் குற்றியாறு அருகே உள்ள தரைப்பாலம் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டதால் 15க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் பேருந்து சேவை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கோதையார் மின் நிலையத்திலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் மோதிரமலை குற்றியாறு தரைப்பாலம் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. அப்பகுதியில் 5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் உயர்மட்ட மேம்பாலம் கட்டுமான பணிகள் இன்னும் நிறைவடையாததால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுமார் 2 மணி நேரம் விட்டுவிட்டு மழை பெய்தது. குறிப்பாக ஏரிச்சாலை, பேருந்து நிலையம், ஆனந்தகிரி உள்ளிட்ட நகர்ப்பகுதிகளில் மிதமான மழையும், தாண்டிக்குடி, அட்டுவம்பட்டி உள்ளிட்ட மலை கிராமங்களில் கனமழையும் பெய்தது. இதனால் மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழல் நிலவியது. தொடர்ந்து 5வது நாளாக மழை பெய்யும் நிலையில் குடிநீர் தேக்கங்களில் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டித் தீர்த்த மழையினால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தினமும் பகலில் வெயில் வாட்டி வந்த நிலையில் இரவு அடி அண்ணாமலை, வேங்கிக்கால், மெய்யூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் மழை பெய்தது. வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.